பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க ஒரு ஸ்கூலில் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருப்பாங்க. அதுவும் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு வந்துட்டு படிப்பு முக்கியம் இல்லை, ஸ்கில்லு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த ஸ்கில்லு தான் முக்கியம் போது சின்ன பசங்க போய் பார்த்தாங்க அப்படின்னா அது தப்பாக தானே போகும் அப்படின்றத நான் சொல்லியிருந்திருப்பேன். கண்டிப்பாக தப்பாக தானே போகும். இதில் என்ன சந்தேகம் சொல்லுங்கள்? அதாவது இந்த மாதிரி எல்லாம் சீஃப் கெஸ்ட்டாக கூட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்து இப்போ நம்மளும் இந்த மாதிரி தான் ஆகணும், அப்படி ஆனால் தான் நம்மளாம் சீஃப் கெஸ்ட்டாக கூடுவாங்க, அந்த மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்க. அவர் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள்? அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. இதுக்கெலாம் ஸ்ட்ரைக் அடித்தா என்னையுமே எடுத்துக்கோங்களேன். என் சேனலை பார்த்து என்ன பார்க்குறேங்க ப்ரோ, நானும் உங்களை மாதிரி சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. என் கண்டென்ட்லாம் ஒரு கண்டென்ட்டாக அடுத்த வீடியோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன். ஸோ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல முடியும்? நான் ஓப்பனாகவே சொல்லியிருக்கேன், என்ன மாதிரிலாம் ஆரம்பிக்காதீங்க, நானே லூஸ் மாதிரி போட்டுட்ருக்கேன், ஏதோ வியூஸ் போதுன்னு போட்டுட்ருக்கேன். நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். என்ன இன்டர்வியூ கூடுறாங்க, என்ன அவார்ட் ஃபங்க்ஷன் கூடுறாங்க, நான்லாம் அதுக்கு உண்மையை சொல்ல அதுக்கு போகவே மாட்டேன். அதுக்கு போகிறதுக்குள்ள தகுதி கூட எனக்கு கிடையாது. நான்லாம் அங்கே போய் பேசினா நீங்கள் அதை ஏற்றுப்பீங்களா? நானே எனக்கு ஆதி தூப்புவேன். ஏன்னா அந்த தகுதி நமக்கு கிடையாது. ஸோ நம்ம அங்கே போகவே கூடாது, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதையும் நான் சொல்லணும்னு நினச்சேன். அதாவது நான் எப்படி வீடியோ போடுறேன், சிரிச்சு வீடியோ போடுறேன், சரிங்க? நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா அப்படின்னு கிண்டல் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னு கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஜேகே கூட நான் சிரிக்கிறத பற்றி ஒரு ட்ரோல் மாதிரி போட்டிருப்பார். அதெல்லாம் தப்பே கிடையாது. ஏன்னா நான் அதை தான் பண்ணுறேன், சும்மா சிரிச்சிட்டு இருக்கேன். என்னை பார்த்தா எனக்கு நிறைய டைம் கோவமாக வரும், பட் என்னால் பேச முடியாது. நான் எம்டிகன் கண்டென்ட்டை பார்த்தா இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி கண்டென்ட்லாம் போட ஆரம்பிச்சேன், சரிங்களா? அவரை மாதிரி ரியாக்ட் பண்ணணும், அவரை மாதிரி நிறைய பேசணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் என்னால் பேச முடியாது. ஏன்னா நான் பேசினாலே யாரை பற்றி பேசணும் அவங்க இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுவாங்க, போய் பார்த்தா இந்த வீடியோ டெலீட் பண்ணுங்க அப்படின்னு தான் இருக்கும். ஸோ நான் எப்படி அவங்கள பற்றி பேச முடியும், அந்த வீடியோவை நான் எப்படி அப்லோட் பண்ண முடியும்? ஸோ நான் விட்டுட்டேன். எதுக்குப்பா நமக்கு வம்பு, இருக்கிறேன் தெரியாமல் இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை பற்றியும் பேசவே மாட்டேன். என் புக்கு சிரிச்சிட்டு போயிடுவேன். ஏன்னா இங்கே எப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் செத்து போச்சு, சரிங்களா? யாரை பற்றியும் யாராலையும் பேச முடியாது. பேசினாலே ஸ்ட்ரைக் அடிப்பாங்க. ஸோ என்ன தான் பண்ணாலும், எத்தனை இதை பற்றி வீடியோ போட்டாலும் கண்டிப்பாக இந்த பிரச்சனை மாறாது. இந்த பிரச்சனை வேணால் முடியுமே தவிர அடுத்து இன்னொருத்தவங்க இதே மாதிரி ஸ்ட்ரைக் அடிப்பாங்க. எக்கச்சக்க பேர் இருக்காங்க, எனக்கே தெரியும், சரிங்களா? ஸோ நிறைய பேர் அவங்கள பற்றி பேசினாலே ஸ்ட்ரைக் அடிப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. நான் அவங்கள பற்றிலாம் பேசவே மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஆட்களை பற்றி கண்டிப்பாக வேறு ஏதாச்சும் எப்பாவது பேசுவான், அவங்க மறுபடியும் ஸ்ட்ரைக் அடிப்பாங்க. ஸோ இது வளர்ந்துட்டே தான் போகும். ஸோ என்ன பேசினாலும் இந்த பிரச்சனை மாறாது. பார்ப்போம் இந்த வாட்டி ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும்.